எப்போ பார்த்தாலும் சண்டே ஆனால் ஃபுல் டே வேலையாக இருக்குது. இந்த வாரம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஒரு கடையிலேருந்து சிக்கன் பிரியாணியும் பார்பிக்யூ சிக்கனும் வாங்கியிருந்தோங்க. விலையெல்லாம் ஓகே தான். அது கூட மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க, பிரெட் அல்வா, வெங்காயம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொட்ஸு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காஸ்ட்டும் ஓகேயாக இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தாங்க சிக்கன் பிரியாணி. டேஸ்ட்டு வந்து ஓகே தான் சொல்லலாம். ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல. பார்பிக்யூ வந்து ஓகே. அது நல்லா சூடாக அங்கேயே வாங்கி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரியாணியில் சிக்கன் பீஸு ஒரு 2, 3 இருந்துச்சு. ஒரு முட்டை, அவிச்ச முட்டை வச்சுருந்தாங்க. பட்டு உள்ளே கிளறி பார்க்கும்போது உள்ளே ஒரு கட்டியாக இருந்துச்சு. சரி இன்னொரு சிக்கன் பீஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்தா அதையும் நடான்னு பார்த்தா கட்டியாக சாதம் ஏதோ சேர்ந்த மாதிரி இருந்திருக்கும் போல். நல்லா கிண்டலையா என்னன்னு தெரியல. எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் அதில் வந்து டேஸ்ட்டு வந்து அந்த மாஸ்டரை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது புதுசாக ஆரம்பிச்சிருக்க கடை, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினோம். பட் டேஸ்ட் ஓகேயாக தான் இருந்துச்சு. இதுக்கு நம்ம இதே காசில் வீட்டில் செலவழித்து நம்மளே வாங்கி செஞ்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா திருப்தியாகவே சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கூட 2 வேளை வச்சும் சாப்பிட்ருக்கலாம். இட்ஸ் ஓகே. இன்றைக்கி வேலை கொஞ்சம் மிச்சம் ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.